உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகளில்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். மலை வேம்பு, மீலியா அசாடிரச்சா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது மலை வேம்பு. இந்த மலை வேம்பு இலை 5 எடுத்து அதனோடு இலந்தை பழம் என்பது நாம் உண்ணுகின்ற ஒன்று. இந்த இலந்தை மரத்தினுடைய இலை 5, மலை வேம்பு இலை 5, இலந்தை மரத்தினுடைய இலை 5, இதனோடு மிளகு 5, இந்த 3ஐயும் விழுதாக்கி சிறிது மோரோடு கலந்து அன்றாடம் பருகி வருகின்ற நிலையிலே, குறிப்பாக ஒரு மண்டலம் பருகி வருகின்ற பொழுது த ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு மலட்டுத்தன்மை, அந்த மலட்டுத்தன்மையை போக்கக்கூடியதாக இந்த மலைவேம்பு, இலந்தை இலை, அதனோடு சேர்ந்த மிளகு ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தரும். இதை அன்றாடம் காலையிலே வெறும் வயிற்றிலே பருகுவதனாலே நல்ல பலனை இது தரும் என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, த ஜாக் ஃப்ரூட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம், பலாப்பழம். இந்த பலா மரத்தினுடைய பூக்கள் சாதாரணமாக ஒரு வேளைக்கு ஒரு பூ எடுத்து காலை ஒரு பூ, மாலை ஒரு பூ என்று தினம் 2 பூக்களை காலையிலும் மாலையிலும் நீரிலிட்டு கொதிக்க வைத்து அதனோடு பனக்கற்கண்டோ தேனோ கலந்து 2 வேளை அன்றாடம் பருகி வருகின்ற நிலையிலே மாத விலக்கு பிரச்சனைகள், த இர்ரெகுலர் பீரியட்ஸ் என்று சொல்லக்கூடிய முறையற்ற மாத விலக்கு, த டிஸ்மெனோரியா என்று சொல்லக்கூடிய வலியுடன் கூடிய மாத விலக்கு, அமினோரியா என்று சொல்லக்கூடிய குருதி சிறிதாகப்படுவது, சரியாக வெளியேறாத நிலை, இப்படிப்பட்ட நிலையை போக்கி மாதம் சரியான வகையிலே மாத விலக்கை வெளித்தள்ளி மாதற்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இந்த பலா பூ தீநீர் விளங்கும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, கேப்சிகம் ஆனம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ரெட் பெப்பர் அல்லது சில்லி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, பச்சை மிரப்பக்காய என்று தெலுங்கு பாஷையிலே சொல்லப்பெறுவது, மிளகாய் என்று தமிழ் பெயரை பெற்றிருப்பது. இந்த மிளகாய் இலைகள் ஒரு மருத்துவ குணத்தை பெற்று நமக்கு குறிப்பாக மது வெறியை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இந்த மிளகாய் இலைகள் ஒரு பிடி எடுத்து 1 டம்ளர் நீரில் இட்டு கொதிக்க வைத்து அதனோடு பனங்கற்கண்டு சேர்த்து அன்றாடம் 2 வேளை 1 மாத காலம் கொடுக்கின்ற பொழுது மது வெறி என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருந்து ஒரு மனிதனை சாதாரண நிலைக்கு கொண்டு வருவதாக விளங்கும். அதோடு கூட மது மேலே இருக்கின்ற ஆர்வத்தை குறைக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்கும் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இதனுடைய காய்கள் பசுமையாக இருக்கின்ற பொழுது மிகுந்த காரமுடையதாக விளங்குகிறது. இதனுடைய கனிகள் சிவந்த வண்ணத்தை பெற்றிருப்பதனாலே ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணமுடைய லைகோபீன் என்கின்ற வேதிப்பொருளை மிகுதியாக பெற்றிருக்கிறது. புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. நாம் தவறாக எடுத்துக்கொள்வோம். மிளகாய் என்பது புண்களை ஆக்கக்கூடியது என்று நாம் கொள்ளுவோம். ஆனால் அளவோடு கொள்ளுகின்ற பொழுது மிளகாய் வயிற்று புண்களை ஆற்றுகிறது, புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. த ஃப்ரீ ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய தன்னிச்சையாக இயங்கி
செயல்பட்டு எங்கேனும் தங்கி புற்று வர காரணமாக இருக்கின்ற நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை மிளகாய் பெற்றிருக்கிறது. விட்டமின் சி செறிந்ததாக இருக்கிறது. அதோடு கூட இது ஒரு குருதியை நீர்மையாக்கியாக இது விளங்குகிறது. இதய நோய்கள் அத்துணைக்கும் இதமான மருந்தாகிறது. இரத்த ஓட்டத்தை சரியான வகையிலே செலுத்தி இதயத்தினுடைய செயல்பாட்டை சரியான நிலையிலே நிறுத்துகின்ற ஒன்றாக இந்த மிளகாய் உணவாகி பயன் தருகிறது. மேலே பூசுகின்ற பொழுது இது வலியை குறைக்கிறது, வீக்கத்தை தணிக்கிறது என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, மிளகாய் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு உணவாக நாம் பயன்படுத்தக்கூடிய மிளகாயோட மருத்துவ குணங்கள் என்ன, மிளகாய் செடியோட பாகங்களை எப்படியெல்லாம் நம்ம மருந்தாக பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். முதல்ல நாம் மிளகாய் செடியோட இலையை பயன்படுத்தி நம்ம உடலில் ஏற்படக்கூடிய வலியை போக்கக்கூடிய ஒரு வலி நிவாரணி தைலம் தயார் பண்ணலாம். பிடரில் ஏற்படும் வலி, முதுகில் ஏற்படக்கூடிய வலி, நீண்ட நேரம் உட்கார்ந்து பயணம் செய்வதால் ஏற்படக்கூடிய வலி, உட்கார்ந்து வேலை செய்வதால் ஏற்படக்கூடிய முதுகு வலியை போக்கக்கூடிய ஒரு புறமருந்து இது. இதற்கு தேவையான பொருட்கள்: மிளகாய் செடியின் இலை, நன்கு பழுத்த மிளகாய், பூண்டு பற்கள், மிளகு, நல்லெண்ணெய். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 50 ml அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் நம்ம சூடு பண்ணிவிட்டு இதோட ஒரு 10 மிளகு பொடி பண்ணாமல் லேசாக 1-2 தட்டி போட்டால் போதும். நம்ம இப்படி 1-2 தட்டி வச்சுருக்கேன் இந்த மிளகை இதோட சேர்த்துக்கலாம். அதே போல் பூண்டு பற்கள் 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். ஒரு 5 பூண்டு பற்கள் எடுத்து நசுக்கி இதோட சேர்த்துடலாம். நம்ம நசுக்கி வச்சுருக்க இந்த பூண்டு பற்கள் இந்த நல்லெண்ணெயோடு சேர்த்து கொதிக்க வைக்கலாம். இப்போ நம்ம இந்த மிளகாய் இலைகள் ஒரு 10 இலை சேர்த்துக்கலாம். நன்கு கனிந்த மிளகாய் ஒன்று இப்படி உடச்சி போட்டுக்கலாம். நம்ம மிளகாயை கட் பண்ணி சேர்த்தோம்னாலோ இல்லை அரைச்சி சேர்த்தோம்னாலோ அதிகமாக எரிச்சலை உண்டாக்கும். அதனால் இப்படி கட் பண்ணி 2ஆக உடச்சி இதோட சேர்த்துட்டு இதோட நம்ம இந்த மிளகாய் இலைகளும் சேர்த்துடலாம். மிளகாய் இலைகள் நல்லா பொரியணும். இந்த மிளகாய், பூண்டு இது எல்லாமே பொரிஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லெண்ணெயோட மிளகு, மிளகாய் இலை, மிளகாய் பழம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம பொரிச்சிட்ருக்கோம். இந்த பூண்டு நல்லெண்ணெயில் பொரிச்சதுனால இந்த பூண்டை எடுத்து நம்ம உள்ளுக்கு சாப்பிடலாம். வலி இருக்கும் பொழுது, வாத பிடிப்புனால ஏற்பட்ட வலியாக இருந்தாலும், அதிகம் வேலை செய்வதனால ஏற்படக்கூடிய வலியாக இருந்தாலும், இது நல்லெண்ணெயில் பொரிச்ச பூண்டுன்றதுனால இதை எடுத்து நம்ம 2 பல் பூண்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தைலத்தை நம்ம மேல் பூச்சா பயன்படுத்திட்டு வரும்பொழுது அந்த இடத்துக்கு நல்லா சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். நமக்கு வலி எங்கே இருக்கோ அங்கே ரத்த ஓட்டம் அதிகப்படுத்தக்கூடிய மருந்தாக இது செயல்படும். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் வாதத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கிறதுனால இது நம்ம இந்த பூண்டை உள் மருந்தாகவும் இந்த தைலத்தை நம்ம வெளிப்பூச்சி மருந்தாகவும் பயன்படுத்தலாம். இந்த மருந்து இப்போது தயாராகிடுச்சு. நமக்கு பசியின்மை, சுவையின்மை போன்ற பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த மிளகாய் பழம், நன்கு கனிந்த இந்த மிளகாய் பழம், பச்சை மிளகாய் இல்லாமல் பழுத்த மிளகாயை மருந்தாக பயன்படுத்தலாம். இஞ்சி ஒரு துண்டு எடுத்து அதோட மிளகாய் பழம் ஒரு பாதி அளவுக்கு கட் பண்ணி, ஒரு சிறிய துண்டு 1 இன்ச் அளவுக்கு எடுத்து அதை நம்ம கட் பண்ணி 2ஐயும் நல்லா நசுக்கி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்து குடித்தோம்னா பசியின்மையை போக்கக்கூடிய மருந்தாகவும் உணவில் சுவையின்மையை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அதே போல் மிளகாய் தூள், இந்த காய்ந்த மிளகாயை நம்ம அரைச்சி தூள் செய்வோம். அந்த மிளகாய் தூளோட நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து அதோட இந்துப்பு கொஞ்சம் சேர்த்து உருண்டையை உருட்டி அந்த உருண்டையை, ஒரு சிறிய உருண்டையை, மிளகளவு இருக்கக்கூடிய உருண்டையை நம்ம சுவைச்சு சாப்பிட்டுட்டு வரும்பொழுது தொண்டை கம்மல், தொண்டையில் ஏற்படக்கூடிய வலி சரியாகும். அல்சர் இருக்கிறவங்க அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. அதே போல் குடிவெறியை போக்கக்கூடிய மருந்தா, குடிவெறியை தணிக்கக்கூடிய மருந்தா மிளகாய் இலையை பயன்படுத்தலாம். ஒரு பிடி அளவு மிளகாய் இலை எடுத்து அதோட 2 டம்ளர் அளவு நீர் விட்டு அதோட நம்ம லவங்கப்பட்டை ஒரு 2 துண்டு சேர்த்து கொஞ்சமாக கற்கண்டு சேர்த்து கொதிக்க வச்சு அதை 50 ml அளவுக்கு வற்ற வச்சு வடிகட்டி நம்ம தினமும் கொடுத்துட்டு வரும்பொழுது அந்த
குடிவெறியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கம்மியாகும். நல்லெண்ணெய், மிளகு, பூண்டு, மிளகாய் மற்றும் மிளகாய் இலை சேர்ந்த இந்த தைலத்தை நம்ம வெளிப்பூச்சி மருந்தாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது பிடரியில் ஏற்படக்கூடிய வலியும் முதுகில் ஏற்படக்கூடிய வாத பிடிப்பையும் சரி செய்யக்கூடிய மருந்தாக இது செயல்படும். அன்பான நேயர்களே, தாளமதில் தாது தழைக்கும், தாளமதில் தாது தழைக்கும், ஆலமெனும் மந்தம் அரோசிகம் குன்மம் வாயு அத்துணையும் போகும். இப்படி இந்த மிளகாய் பழத்தால் என்று அகத்தியர் குணப்பாட நூலிலே சொல்லியிருக்கிறார். தாளமதில், இந்த உலகத்தில் உள்ள ஆண்கள் அனைவரும் மிளகாயை பயன்படுத்துவதனாலே தாது தழைக்கும். அளவோடு பயன்படுத்துகின்ற பொழுது இந்த தாது அதிகமாகக்கூடிய ஒன்றாக, தாது என்று சொல்லுகின்ற பொழுது விந்திலே இருக்கின்ற கவுண்ட்ஸ், த ஸ்போம் கவுண்ட் என்று சொல்லக்கூடிய விந்துக்களின் எண்ணிக்கை, அதனுடைய பயணத்தன்மை, இவற்றையெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒன்றாக தாது தழைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆலம் என்னும், ஆலம் என்று சொன்னால் விஷம் என்று, ஆலகால விஷம் என்று சொல்லுவார்கள். அதுபோல ஆலம் என்னும் மந்தம், மந்தம் என்பது நம் உடலை கெடுக்கின்ற ஒரு சக்தியாக விளங்குகிறது. உள் உறுப்புகள் அத்துணையும் மந்தமாக செயல்படுகின்ற பொழுது இந்த அக்னி என்று சொல்லக்கூடிய உஷ்ணம் மந்தாக்னி என்கின்ற நிலைக்கு மாறுவதனாலே செயல்திறன் என்பது இல்லாமல் போகிறது. ஆலம் என்கின்ற விஷம் போல இருக்கின்ற மந்தம் விலகி போகும். அரோசிகம் என்று சொல்லக்கூடிய பசியின்மை, டிஸ்பெப்சியா என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். பசியின்மையை போக்கி பசியை தூண்டக்கூடியதாக விளங்கும். வாயு அரும், வாயு என்கின்ற பொழுது இது கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டு வாயு அகற்றியாக இருக்கிறது. அதோடு கூட தசை பிடிப்புகளுக்கு காரணமாக இருக்கின்ற வாயுவை போக்குவதாக விளங்குகிறது. பொறுமல் என்கின்ற நிலையிலே வயிற்று பொறுமல், வயிற்றிலே காற்று நகர்கின்ற நிலையிலே அங்கே பொறுமல் என்கின்ற சப்தம் உண்டாவது, இப்படிப்பட்ட நிலையை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. உடலுக்கு உஷ்ணத்தை தருகிறது, குருதி ஓட்டத்தை சீர் செய்கிறது, இதய ஆரோக்கியத்துக்கு இதமான ஒரு மருந்தாக இந்த மிளகாய் விளங்குகிறது என்பதை மறத்தல் ஆகாது. இந்த மிளகாயை எண்ணெயிலிட்டோ அல்லது மெழுகிலிட்டோ நாம் அளவாக பயன்படுத்துகின்ற பொழுது புறமருந்தாகி அது வலியை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குறிப்பாக 0.01 mg என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இதை நாம் பயன்படுத்துகின்ற நிலையிலே அக்கி புண் வந்த வலிகளை போக்குவதாக விளங்குகிறது. சொரியாசிஸ் என்று சொல்லக்கூடிய ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்று குறிப்பிடக்கூடிய தோல் நோய்க்கும் இது மேற்பூச்சு மருந்தாக பயன் தருகிறது. இதனுடைய வலிமை குறைவாக பயன்படுத்துகின்ற பொழுது எரிச்சல் இல்லாமல் நமக்கு குணம் தரும் என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, உணவிலே சேர்க்கின்ற மிளகாய் சுவைக்காக மட்டுமல்லாமல் சுகமான மருத்துவ குணங்களை பெற்றிருக்கிறது என்று நாம் தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.